Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வேர்க்கடலை சட்னி. இட்லி, தோசை இது கூடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்கும். ஒரு panல எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, பருப்பு நல்லா வறுபட்டதும் சின்ன வெங்காயம் 10, மீடியம் சைஸ்ல இருந்தா 10 சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சின்னதா இருந்தா 15 சேர்த்துக்கலாம். பூண்டு 4, காஞ்ச மிளகாய் 3, நெல்லிக்காய் சைஸ்ல புளி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், வறுத்து வச்ச வேர்க்கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நான் திக்காக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் 1/4 டீஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.